ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் குரூப் 4 எக்ஸாமில் நமக்கு தெரியாத கொஸ்டின் வந்ததுனாக்கா அதுக்கு எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் படிக்கவே தேவையில்லை, படிக்காமலே ஆன்சர் பண்ணலாம். ஆனால் இந்த ட்ரிக்ஸ் நல்லா இருக்குது, இதை நீங்கள் முதலே சொல்லி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக படிங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம் முதல் நாள் வந்து படிக்காமலே ஆன்சர் பண்ணலான்னு சொன்னாக்கா நிறைய பேர் அப்படி தான் நினைப்பாங்க. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படித்து டைரெக்டாக ஆன்சர் பண்ணுறது மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் அதை வச்சு தான் ரைட் ஆக முடியும். இந்த ட்ரிக்ஸ்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 160-165 கிட்ட வந்துட்டீங்க, நல்லா ஆன்சர் பண்ணிட்டீங்க. 1-2 கொஸ்டினில் ஜாப் விடுற மாதிரி இருந்ததுனாக்கா இந்த 1-2 கொஸ்டின் தெரியாமல் இருக்குது, அதுக்கு இந்த மாதிரியான லாஜிக்லாம் இருக்குது, இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கடைசியாக சொல்லுவேன். எப்பவுமே எக்ஸாமுக்கு முதல் நாள் மட்டும்தான் இந்த ட்ரிக்ஸை சொல்லுவேன். போன குரூப் 4 எக்ஸாமுக்கு முதல் நாள் நம்ம வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்த மாதிரி ஒரு 2-3 ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 வகையான ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி எப்படிலாம் கொஸ்டின் எடுக்கிறாங்க, காலகாலமாக என்னென்ன தப்பு பண்ணி அதை ஆன்சர் தெளிவாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். 1-2 ட்ரிக்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக என்ன மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதையும் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் போங்க. இது வந்து முழுக்க தெரியாத கொஸ்டினுக்கு மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியல, இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலான்னு சொல்லி லாஜிக்காக யோசிக்கிறப்ப மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். ஆன்சர் தெளிவாக தெரிஞ்சுதுன்னா அதை போட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் படித்து தான் ஆன்சர் பண்ணும். இப்போ இதில் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி தான் வின் பண்ணும், மெஜாரிட்டி தான் ஆட்சி அமைக்கும், எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி மெஜாரிட்டியாக என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான கொஸ்டின் அந்த பொறுத்துக்க வகையான கொஸ்டினுக்கு கேட்பாங்க. கொஸ்டின் எல்லாத்தையுமே விட்டுருங்க, டேரெக்டாக ஆன்சருக்கு வந்துருங்க. ஆன்சரில் சாய்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரோ வைஸாக பார்க்காம காலம் வைஸாக பாருங்களேன். அப்படியே இந்த காலத்தை ஃபஸ்ட்டு காலத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக என்ன இருக்குது, 3 2 3 3ன்னு இருக்கா, 3 தடவை வருது. அப்போ இதுக்கு 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது எடுத்திங்கனாக்கா 2 2 அப்படின்னு சொல்லி 2 தடவை வருதா, அதிகமாக 2 தான் வந்திருக்கு. அடுத்து மூணாவது சாய்ஸ் எடுத்திங்கன்னா 4 4ன்னு 2 தடவை வந்திருக்கு, அப்போ 4. அடுத்து நாலாவது சாய்ஸ் எடுத்திங்கனாக்கா 1 2 தடவை வந்திருக்கு, அப்போ 1. அடுத்து கடைசி அஞ்சாவது சாய்ஸ் எடுத்திங்கன்னா 5 தான் 3 தடவை வந்திருக்கு, அப்போ 5 அப்படின்னு சொல்லி 3 2 4 1 5 ஆன்சர் கரெக்டு அப்படின்னு சொல்லி போட்டலாம். ஓகேவா? உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இல்லாததும் 2 தடவை கிட்ட மேட்ச் ஆகும். ஓகேவா? அதெல்லாம் விட்டுறணும். எந்த இடத்துல அதிகமாக மெஜாரிட்டியாக இருக்கோ அதை பார்த்து ஆன்சர்னு போடணும். மேக்ஸிமம் பொறுத்துகைக்கு இந்த மாதிரி தான் ஆன்சர் வரும். இந்த ட்ரிக்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி தான் போடுவாங்க. தெரியும்னாக்கா தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? இதனால் ஒரு கொஸ்டின் தப்பாயிடாதீங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா பொறுத்துக்க கொஸ்டினுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பொறுத்துக்க தான். இப்போ ஆன்சரே டைரெக்டாக பார்த்துருமா. ஃபஸ்ட்டு சாய்ஸில் 4 மெஜாரிட்டியாக இருக்குது, 4. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, அப்போ 1. அடுத்து இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, அப்போ 3. அடுத்து இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, அப்போ 2. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 5 5ன்னு 3 தடவை வந்திருக்கு, 5. அப்போது 4 1 3 2 5 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி போட்டலாம். ஓகேவா? நீங்கள் ஏஏயாக போடுறத விட பிபியாக போடுவாங்க. சில வந்து பி இல்லைனா சி சூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. அந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுமான்னு தெரியல. ஆனால் இந்த பொறுத்த ட்ரிக்ஸ் மெஜாரிட்டியாக யூஸ் ஆகும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கரெக்ட் ஆகி கடைசியில் 1 வந்து உங்களுக்கு இடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு கொஸ்டினுக்கு இதுவா அதுவான்னு சொல்லி 50-50 யோசிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சு நீங்கள் போடலாம். அதனால் மெஜாரிட்டியாக பொறுத்துகைக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வரும் தெரியாத கொஸ்டினுக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின், இந்த மெஜாரிட்டி அப்படின்றது பொறுத்துகைக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்களேன், சிகரெட் புகையில் உள்ள முதல்நிலை மாசுன்னு கேட்டிருக்காங்க. இதில் மெஜாரிட்டியாக என்ன வந்திருக்கு, கார்பன் மோனாக்சைடு வந்திருக்கு. நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா டயாக்சிசைன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ மெஜாரிட்டியாக கார்பன் மோனாக்சைடு தான் இருக்குது. அப்போ கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லி அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பென்சின் இருக்குது, இங்கேயும் பென்சின் இருக்குது. மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா பென்சின் தான் இருக்குது. அப்போது கார்பன் மோனாக்சைடும் பென்சின் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் சி தான் கரெக்டுன்னு போட்டுடலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கு இப்போ யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போலாம் இந்த மாதிரி கேட்குறாங்க, அதுலேயும் மெஜாரிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் கண்டிப்பாக தெரியும். என்னன்னாக்கா ஒரு 4 ஆப்ஷன் ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஒரு ஆப்ஷன் மட்டும் ரொம்ப லென்த்தாக போயிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையான ஆன்சராக இருக்கும். அதை சுருக்கியும் சொல்ல முடியாது, மாற்றியும் சொல்ல முடியாது. அதை வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே பெருசாக போகும். நம்ம தமிழில் சில வார்த்தைகளை பெருசாக சொல்லுவோம், அது இங்கிலீஷில் சின்னதாக இருக்கும். இங்கிலீஷில் பெருசாக சொல்லுவாங்க, அது தமிழில் சின்னதாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் எது லென்த்தியாக இருக்கோ அதை பார்த்து போடுங்க. அவங்களால அதை மாற்ற முடியல, சுருக்க முடியல அப்படின்னு சொல்லி அதே ஆன்சரை போட்டுருவாங்க. இந்த மாதிரியான ட்ரிக்ஸு நிறைய யூஸ் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாமில் ரொம்பவே யூஸ் ஆகும், குரூப் 4ல் கொஞ்சம் யூஸ் ஆகும். எந்த ட்ரிக்ஸுமே ஒர்க் ஆகலனாக்கா எது லென்த்தியாக இருக்கோ அதை போட்டு விட்ருங்க. ஓகேவா? இப்போ கூட பாருங்களேன், பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுவர். அந்த பாருங்கள் ஒரு லைன் மட்டும் பெருசாக இருக்கா, அதுதான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா
அந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளைஸ் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் அப்படின்னாக்கா அந்த கமிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா லென்த்து ஒரு ஆன்சர் இருக்கா. நீங்கள் தமிழில் பார்க்குறப்ப அது வந்து சின்னதாக போயிடும், சந்தானம் ஊழல் தடுப்பு கூட அப்படின்னு சொல்லி. ஆனால் பெருசாக அதோட உண்மையான ஆன்சர் போடணுன்றனால பெருசாக போட்டிருக்காங்களா, அதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டலாம். ஓகேவா, இதெல்லாம் ப்ரீவியஸாக கேட்டது. இப்போ பாருங்கள் இந்த ஒரு 5 ஆப்ஷனில் இது மட்டும் பெருசாக போது பாருங்கள். ஓகேவா, அப்போ அதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டலாம். தமிழில் பார்க்குறப்ப சின்னதாக இருக்கும். சில கொஸ்டின் வந்து தமிழில் எடுத்துகிட்டு அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, சில கொஸ்டினை இங்கிலீஷில் எடுத்துகிட்டு தமிழில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பைலிங்கலாக கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினாலே இந்த மாதிரி ஆன்சரை வெளிப்படையாக காட்டி டிஎன்பிஎஸ்சி மாட்டிக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை, ரயில்வேலையும் இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போ எஸ்எஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா தமிழில் வைக்கிறாங்கன்றனால எஸ்எஸ்சிலையுமே இந்த லாஜிக் எல்லாமே நிறையாவே யூஸ் ஆகுது. ஓகேவா, அதனால் எது பெருசாக இருக்கோ அந்த ஆன்சரை போட்டுங்க. எத்தனை கொஸ்டின் காட்டுற பாருங்க, இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். இந்த மாதிரி நிறையா கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது ட்ரிக்ஸ் என்னன்னாக்கா, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாமல், ஓகேவா, சில விஷயத்தை இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாமல் அப்படியே இங்கிலீஷ் வார்த்தையே கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்களேன், இதில் எல்லாமே இங்கிலீஷாக இருக்குது, இதில் எல்லாமே தமிழாக இருக்குது, ஆனால் நடுவில் ஒரு வார்த்தை மட்டும் இங்கிலீஷில் இருக்குது பாருங்க. கொஸ்டினில் இங்கிலீஷ் இருக்குது, அதை விட்டுருங்க, ஆன்சரில் இங்கிலீஷ் இருக்குது பாருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது அவங்களால தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியலன்னு அர்த்தம். டிரான்ஸ்லேட் பண்ணால் வேறு ஒரு மீனிங் போகும், இல்லை தப்பான மீனிங் போகும். அப்படி தப்பானுச்சுனாக்கா அது கிரேஸ் மார்க் கொடுக்குற மாதிரி ஆயிரும்ன்றனால தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் நிறைய தப்பு பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சி. அதை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு சொல்லி அரசியலமைப்பில் இருக்குது. அதாவது அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள். ஃபண்டமெண்டல் டியூட்டினாக்கா அடிப்படை உரிமைகள் போட்டுருவாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னாக்கா அடிப்படை கடமைகள்னு போட்டுருவாங்க. நிறைய தடவை டிஎன்பிஎஸ்சி அந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை மட்டும் மாற்றிக்கவே மாட்டாங்க. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி அடிக்கடி தப்பு பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். இந்த தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் நிறைய தப்பு பண்ணுவாங்க. அதனால் சில வார்த்தையை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாமலே இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க. அவங்கள சொல்லி தப்பு இல்லை, நம்மளும் பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தை இங்கிலீஷில் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ அதுக்கெல்லாம் தமிழ் வார்த்தை சொன்னால் நமக்கே கூட நிறைய வார்த்தைகள் தெரியாது. ஏன்னா இப்போ வந்து அப்படியே யூஸ் பண்ணி பழகிட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இடையில ஏதாவது இங்கிலீஷ் வார்த்தைகள் கொடுத்தாக்கா அதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டலாம். ரயில்வேலாம் பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாகவே ஆன்சர் தெரிஞ்சிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஃபிக் வேர்ட்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, அறிவியல் கொஸ்டின்ஸ்லாம் வரப்போ அதுக்கு வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணவே முடியாது. ரயில்வே தான் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜில் எக்ஸாம் நடத்துவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ் அதாவது தமிழில் ஆன்சர் கொடுத்து அதை ப்ராக்கெட்டில் இங்கிலீஷில் அப்படியே போட்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் செயின் அப்படின்னு இருக்குனாக்கா தமிழில் அதை போட்டுட்டு அது தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் பிளாக் செயின்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஆன்சரில் அப்பட்டமாக தெரியும், அப்படியே ஆன்சர் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி நிறையா கொஸ்டின் ரயில்வேல வரும், டிஎன்பிஎஸ்சியில் அதே மாதிரி வரும். ஏன்னா இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணுறதுல நிறையா ப்ராப்ளம் இருக்கிறதுனால தப்பாயிருமோ அப்படின்னு சொல்லி. அடுத்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கூற்று வினாக்கள் அதிகமாக கேட்குறாங்க. அந்த யூபிஎஸ்சி லெவலில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி 1-2 வருஷமாக பார்த்தீங்கன்னா கூற்று வினாக்கள் அதிகமாக வருது. அப்படி வரப்போ மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி அப்படின்னு சொல்லி தான் வருது. நீங்கள் ஸ்கூல் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கொஸ்டின் கூற்று வினாக்கள்னு சொல்லி பின்னாடி அந்த பொருளடக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கூற்றும் சரி காரணமும் சரி அப்படின்னு சொல்லி தான் வரும். அவங்க வந்து எதை தப்புன்னு சொல்ல முடியாமல், இல்லைனாக்கா அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் எடுக்க முடியாமல் இதையே எப்படி போடுறாங்க, கூற்றும் சரி காரணமும் சரி அப்படின்னு சொல்லியே போடுறாங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா மேக்ஸிமம் இந்த கூற்றும் காரணமும் சரி அப்படின்னு சொல்லி போட்டுவாங்க. ஓகேவா, தெரியலனா மட்டும் தெளிவாக ஆன்சர் தெரியுது வேறு ஒரு ஆப்ஷன் அப்படின்னாக்கா அதை சூஸ் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சரில் ஏதாவது வித்தியாசமாக நம்பர் அந்த மாதிரி எழுத்துக்கள், இப்போ இங்கிலீஷ் லெட்டர் சொன்ன மாதிரி நம்பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வருதுனாக்கா, எல்லாமே எழுத்தாக இருக்குது இடையில ஒரு நம்பர் மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அந்த மாதிரி பொறுத்து போடுங்க. ஓகேவா, 6வதாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்ஸ் தான். நம்பர் மாதிரி ஏதாவது வந்ததுனாக்கா அதை பார்த்து போடுங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் ரிலேட்டடான கொஸ்டின் வரும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட் ரிலேட்டடாக தான் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக அதிகமாக காட்டணும் அப்படின்றதுனால. ஓகேவா, இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி ரயில்வேலாம் எழுதுறீங்க அப்படின்னாக்கா இந்தியா ரிலேட்டடாக வரும். ஃபாரின் கண்ட்ரிஸ் பேரெல்லாம் கொடுத்துட்டு இந்தியா ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் கேட்டால் அதை ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக கொஸ்டின் ஆன்சர் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா அதை தான் சூஸ் பண்ணணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமராவதியில் உள்ள ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லி போகணும், திராவிடன் ஸ்டைல். ஓகேவா, இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சியை ரொம்ப பிரபலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ரிலேட்டடாக நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக ஏதாவது ஆன்சர் வருது அப்படின்னாக்கா அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண பாருங்கள், ஆன்சர் தெளிவாக தெரியலனா மட்டும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய முக்கோணவியல் ஆய்வு நிறுவனம் ஏப்ரல் 10, 1802 எந்த நகரில் தனது ஆய்வினை தொடங்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி, கல்கத்தா, பம்பாய் அப்படின்னு சொல்லி கடைசியாக மதராஸ்னு வருதா. அப்போ மதராஸ்னாக்கா நம்ம தமிழ்நாடு ரிலேட்டட். ஓகேவா, ஃபஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து மதராஸ் தானே இருந்தது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா மதராஸ் அப்படின்னு சொல்லி சென்னை தான் சொல்லுவாங்க. அதுதான் ஆன்சர்னு சூஸ் பண்ணு. ஓகேவா, நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக வந்ததுன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே கொஸ்டினே படிக்காமல் சொல்லலாம். பெங்களூர், டெல்லி, மும்பைன்னு கொடுத்துருக்காங்க, ஐஐடி சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இந்த ஐஐடி சென்னை ரிலேட்டடாக, ஏன்னா நம்ம ஐஐடியில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா டாப் காலேஜஸில் வரும்.
இந்த மாதிரி தமிழ்நாடு ரிலேட்டடாக வரப்போ ஐஐடி சென்னையை சூஸ் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு. ஓகேவா? நம்மளோட கரண்ட் அஃபேர் நிறையா கொடுத்துருப்பேன். கரண்ட் அஃபேர் லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர் கொடுத்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஐடி சென்னை ரிலேட்டடாக எந்த கரண்ட் அஃபேர் வந்திருந்தாலும் அதில் கொடுத்துருப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் அதிகமாக வரும். நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக இதை கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரி சிறப்பாக செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதை மாதிரியான கொஸ்டின் நிறையா வரும். உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஸ்போர்ட்ஸ் நியூஸ்னு எடுத்திங்கனாக்கா கண்டிப்பாக பிரக்யானந்தா பற்றி ஒரு கொஸ்டின் இந்த தடவை எதிர்பார்க்கலாம். ஓகேவா? நம்மளோட செஸ் பிளேயர் ரொம்ப பிரபலம் அப்படின்றப்ப பிரக்யானந்தா பற்றி நாளைக்கு ஒரு கொஸ்டின் வந்தாக்கா ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. அதே மாதிரி சந்திராயன் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வரும். அது வந்து இந்தியாவுக்கு ஒரு ப்ரௌடான மூமெண்ட் அப்படின்றனால அந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்டைலில் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரியான கொஸ்டின் இருந்ததுன்னா அதோட ஆன்சரை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் அந்த கூற்று வினா மாதிரி இந்த மாதிரி நிறையா கொஸ்டின் கொடுத்துட்டு எதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வச்சு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் தான் ஃபஸ்ட்டு கேட்டுருந்தாங்க. ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி மாறிட்டாங்க. எப்படி கொஸ்டின் எடுக்குன்னு தெரியாமல் இந்த மாதிரி வந்தது அப்படின்னாக்கா இப்போலாம் அதில் என்ன மாதிரியான ஆன்சர் சூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக லென்த்தாக கொடுத்துட்டு சின்ன ஆன்சராக ஏதாவது இருந்ததுன்னா இப்போ பாருங்கள் 1 2 3 4 1 2 3 1 2 4 1 4 கொடுத்துருக்கா. அப்போ 1 4 அப்படின்றது தான் கரெக்டுன்னு சொல்லி சின்ன ஆன்சராக எது இருக்கும் ஓகேவா அதை செலக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கொஸ்டின் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க நிறைய ஆன்சர் கரெக்டாக கொடுக்க முடியாமல் அதில் ஏதாவது தப்பு காட்டணும் நிறையா தப்பு போட்டுட்டு இந்த மாதிரி சின்னதாக கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் கொஸ்டின் அந்த மாதிரி வருது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்தால் சின்னதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தோன்னே சொல்லலாம் 1 4 ஓகேவா? அதே கொஸ்டின் தான், சாரி அதே மாதிரி சின்னதாக இருந்ததுனாக்கா அதை ஆன்சராக போடுங்க. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் ஒன்று மட்டும் ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா 3 ஆப்ஷன் தெரியாமல் இருந்து ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாரதியார் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னாக்கா சம்மந்தமே இல்லாத பேரோடு கொடுத்துட்டு இடையில ஒரு பாரதியார், அதாவது ரொம்ப பிரபலமாக இல்லாதவங்க 3 பேரை கொடுத்துட்டு பிரபலமாக இருக்கிற பாரதியாரை கேட்கலாம், நம்ம தடுமாறுவோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ரொம்ப பிரபலமாக இருக்கிற 3 சாய்ஸை கொடுத்துட்டு எதுவுமே பிரபலம் இல்லாமல் சின்னதாக பிரபலமாக இருக்கிற ஒரு ஆன்சர் கொடுத்தாங்கன்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். இந்திய சுதந்திரத்துக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என முதலில் பரிந்துரைத்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்என் ராய் அப்படின்னு சொல்லி போடலாம். சின்னதாக இருக்குன்னு கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நேரு, காந்தி, சுபாஷ் சந்திர போஸ் ஓகேவா? இவங்க பேரெல்லாம் கொடுத்துட்டு இடையில எம்என் ராய்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட தேச தலைவர்கள்னு சொன்னாலே நம்ம வாயில் முதல்ல வர்றது நேரு, காந்தி, அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர், அந்த மாதிரி ரொம்ப பிரபலம் தான் சொல்லுவோம். இந்த எம்என் ராய்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு சொல்ல மாட்டோம். ஆனால் அவங்களும் ஒரு குறிப்பிடத்தக்க இடம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் அப்படின்றப்ப அதை வந்து இடையில கொடுத்துருவாங்க. ரொம்ப பிரபலமானவங்களை கொடுத்துட்டு கொஞ்சம் பிரபலமானவங்களை பற்றி கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆன்சரை சூஸ் பண்ணுங்கள் ஓகேவா? இந்த ட்ரிக்ஸை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரியலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின் நாளைக்கு கண்டிப்பாக வரும். நாளைக்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் எடுத்து பார்த்துருவோம். உங்களுக்கு தெரியலனா மட்டும் இந்த லாஜிக் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த சாய்ஸில் எதெல்லாம் கழிச்சிட்டு கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ண முடியும். இது கிடையாது அது கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஆன்சர் தெளிவான ஒரு ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆன்சர் போட்டிருந்தீங்கன்னாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.